என்ன பிரசிடண்ட் காலங்காத்தால இங்க வந்து உட்காந்துருக்க? இல்லை, தேவையில்லாம என் வாயை புடுங்காத. டீ குடிக்க வந்தீங்கன்னா டீ குடிக்கிற வேலையை மட்டும் பாரு. இன்னைக்கு என்னப்பா பிரச்சனை? விடிஞ்சு விடியாம காலங்காத்தால இங்க கடையில வந்து உட்காந்துருக்கியே, அதான் கேக்குதேன். விடிஞ்சாலும் பிரச்சனை, உறங்க போனாலும் பிரச்சனை, ஒவ்வொரு நிமிஷமும் பிரச்சனையாவே வந்துட்டு இருந்தா என்னதாம்ல பண்ணுவான் மனுஷன். இந்த கதைக்கு வில்லன் சவுந்தரபாண்டின்னா ஏதோ நான் வில்லன் மாதிரி குடும்பமே சேர்ந்துட்டு எனக்கு எதிராவே கொடி பிடிதாவ. அண்ணே ராதாண்ணே, எனக்கு ஒரு டீயை போடுங்க நல்லா ஸ்ட்ராங்கா. இப்ப சொல்லுல, காலங்காத்தால பஞ்சாயத்தா? யாரு, ரத்னாவா வீராவா? சிவபாலன்ல. சிவபாலனா? உன் வீட்டுக்கே வந்துட்டானா? உன் மேல சுத்தமா பயம் போயிடுச்சா? அவனை அடிச்சடிச்சு என் கைதான் வலிக்கி. அத்தனை அடி வாங்கிட்டேன், எருமாடு மாதிரி திரும்ப வந்து நின்றுட்டு நீ அடிங்க அடிங்கங்க, பத்தாதுக்கு செருப்பு வேற எடுத்து கொடுத்து அடிங்க. என்னத்த செய்ய அவனை? வர ஆத்திரத்துக்கு எம்பிட்டுதான் அவனை அடிக்க. பரவாயில்லையே, உன்னை அடக்கிறதுக்கும் ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சிருக்கான் போல. இப்ப என்ன பிரச்சனையாமா அவனுக்கு? வீராவை அவன் கூட அனுப்பி வைக்கணுமா? அதுக்கு டாக்டர்ல இருந்து என் அப்பா வரைக்கும் எல்லாரும் சப்போர்ட். எப்பயும் என் பேச்ச கேட்கிற கனி கூட சொல்லுதான், மாமா பாவம் அவர் கூட அனுப்பி வைங்கண்டி. என்ன திமிரு பார்த்து எல்லாருக்கும் அவன் பண்ண காரியத்துக்கு இவரை அனுப்பி வைப்பாவளா? கனியுமா? எல்லாருக்கும் வாய் கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு. கொடுப்பா. கந்தனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு. அத விடியா சண்முகம், யாரும் உன் பக்கம் நின்னா என்ன, நிக்கலன்னா என்ன? உன் அப்பா முருகன் தான் உன் கூட இருக்கான்ல. முருகன் பாப்பானா? பாப்பான் நிப்பானா? எப்ப வந்து நின்னா? என்னத்த பார்த்தான்? என் தங்கச்சிக்க வாடாம நிக்குதாள்வ, நான் மனசு உடஞ்சு போய் வெடிச்சு போய் நிக்க. இதெல்லாம் தானே நின்னு வேடிக்கை பார்ப்பான். இதுதானே அவன் நின்னு பார்க்கான். அரோகரா அரோகரா. ஐயா பெரியவரே, ஐயா பெரியவரே, ஐயா பெரியவரே, என்னாச்சு? எந்திரிங்க எந்திரிங்க எந்திரி எந்திரி. மெல்ல அங்க உட்காந்துட்டு போலாம் வாங்க. தண்ணி கொடுங்க, வாங்க உட்காருங்க. சத்த உட்காருங்க. உட்காருங்க ஐயா, இருங்க. ஐயா தண்ணியை குடிங்க ஐயா, மெதுவா குடிங்க. இப்படி சொன்னா நீ போக மாட்ட. உன்னலாம் கைய விடல. சொன்னா கேளுல. நான் என்ன அம்புட்டு ஆகாதவனா? ஒன்னா தானே வளர்ந்தோம். எப்படியும் குரூப் 4 பாஸ் பண்ணிடுவோம்ல, விஏஓ ஆயிடுவேன். உனக்கு ஈக்குவலான பதவி வந்துடுவோம்ல. நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம்ல. சொன்னா கேளு. சொன்னா கேளுல. ஐயா ஐயா, அங்க நடக்கிற கூத்த பாருங்கய்யா. இவன் எதுக்குலே நடு ரோட்ல நின்னுக்கிட்டு இவ கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கான். கைய விடல. சொன்னா கேளு. இந்தாரு, இப்ப நீ கைய விடல, அங்க உன் அப்ப நிக்காரு. நேர போய் அந்த ஆளோட கண்ணத்துல கண்ணத்துக்கு அரைஞ்சு என் ஆத்திரத்தை தணிச்சு போடுவேன். விடல கையா. வீரா வீரா சொன்னா கேளு. வேணா வீரா, சொன்னா கேளு. சொன்னா கேளுன்ற. வீரா இல்ல, கைய விடல. ஏலே வீரா, உனக்கு என்ன அம்புட்டு திமிரால? வரா, என்னல பேச்சு மாறுது? ஹலே, இதான் உன் முடிவா? பாரு, உனக்கு அம்புட்டு இருந்தா எனக்கு எம்புட்டு இருக்கும். நான் சவுந்தரபாண்டி மவன்ல, எனக்கு எம்புட்டு இருக்கும். அப்பா வந்துட்டீங்களா? நல்ல வேலை, என் கோவத்தை நீங்க பார்க்கல. இம்புட்டு நேரம் அதோ அந்த வீராவை தூக்கி போட்டு பந்தாடிட்டு இருந்தப்பா. ஐயா, உங்களோட வீரமும் கோபமும் அப்படியே சிவபாலன் தம்பிக்கிட்ட இருக்கு. என்னலே சொல்லுத? நீங்க என்னத்துக்கு நிக்கிறீங்க? வாங்க போலாம். இவன் முன்னால நீங்க நின்னு பேசவே கூடாதுப்பா.
உங்களுக்கு அவமானம்ப்பா. இல்லே என்னல என்ன கூத்திது? இப்ப எதுக்காக தனியா வந்து இவள்கிட்ட வம்பு எடுத்துக்கிட்டு இருக்க நீ? போட்டி போ, நான் கட்டின தாலிய கழட்டி கொடுத்துட்டு போ. இல்லே நீ தாலிய வாங்க வரல வந்த? பின்ன நான் யாருப்பா? சவுந்தர பாண்டி மவன். எனக்கும் மான ரோஷம்லாம் இருக்கும்ல. ஐயா, சின்ன சவுந்தர பாண்டி மாதிரியே பேசுறாப்லையே தம்பி. இதோ பாருங்கப்பா, அவ கழுத்துல போட்டிருக்கிறது நான் கட்ட தாலி. அத நான் கழட்டி வாங்காம விடவே மாட்டேன். என்ன தயவு செஞ்சு அவ கூட சேர்ந்து வரலாம் சொல்லவே சொல்லாதீங்க. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும், பாத்துக்கோங்க. இல்ல ஐயா, என்னைய பாக்குற மாதிரியே இருக்கேன்னு சொன்னேன். ஆமையா? இல்லல இல்ல, இவன் என்னைய விட கோவக்காரனா இருக்கான்ல. ஐயா, இப்ப புரிஞ்சுதுங்களா சிவபாலம் உங்க பக்கம் தான்னு? இனிமே தம்பிய ஏசாதீங்க. அப்படியே தம்பி கிட்ட ஐஸ் வச்சு பேசி அவரை தூண்டி விட்டு எப்படியாவது அந்த வீரா கழுத்துல இருக்கிற தாலிய வாங்க வச்சிருங்க. விட்டு வேணா